75 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் தலைமை நீதிபதியால் கண்டிக்கப்பட்ட ஒரே ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர்தான் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் அறிமுக நிகழ்ச்சி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. இதில் மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராகியுள்ள பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் பாசிசமும் நாசிசமும் பாஜக வடிவில் காலூன்றி வருகிறது. அதனால்தான் பல மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் அடக்குமுறையை பாஜக கையாளுகிறது என்று கூறினார். கடந்த 75 ஆண்டு கால இந்திய ஜனநாயகத்தில் தலைமை நீதிபதியால் கண்டிக்கப்பட்ட ஒரே ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர்தான் என்றும் அவர் தெரிவித்தார். அதனால்தான் மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறியுள்ளார் என்றும் பொன்முடி கூறினார். என்ன பண்ணுவான்னு தெரியாது. இந்த 77 வரலாற்று